பார்வதி பதே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் ஸ்ரீ சன்னியாசிமலை ஆண்டவர் சுவாமிக்கு ஜே. இந்த கோயிலோட வரலாறை சொல்கிறதுக்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த கோயிலில் பன்னெடுங்காலமாக பணி செய்து வருகின்ற எங்களுடைய குடும்பத்தார் சார்பாக இப்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கிறேன், கூட எனது அண்ணனும் இருந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய வரலாறு இந்த கோயிலிலே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால வரலாறு ஆகும். இதில் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வேலை பார்த்து வருகிறபடியாலே அவருடைய பெருமையை பேசுவதற்கு எங்களுக்கு பல காலம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவரை பற்றி சொல்வதற்கும் அவருடைய பெருமையை பேசுவதற்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இதன் வழி மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இந்த சன்னியாசிமலை ஆண்டவர் என்பவர் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசியாவிற்கு அந்த காலத்திலே வந்தவர். வந்து பினாங்கில் இறங்கி மலேசியாவில் பல நாடுகளை சுற்றி பல ஊர்களுக்கு போய் கடைசியாக மலாக்கா மாநிலம் என்கின்ற அந்த மாநிலத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு. காரணம், மலேசியாவிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநிலமாக கருதப்படுவது மலாக்கா சன்னியாசிமலை ஆண்டவர் கோயிலும் இந்த மலாக்கா மாநிலமும் தான். அந்த வகையிலே அவர் இங்கே வந்து இந்த இடத்திலே ஜீவ சமாதி ஆகியிருப்பது ஒரு மகா பாக்கியம் என்றே நாம் கருத வேண்டும். இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். அப்படி பார்க்க வச்ச சன்னியாசிமலை ஆண்டவர் அப்படிங்கிற நாமத்தோடு விளங்குவதற்கு காரணம், ஒரு காலத்தில் மலாக்கா ஒரு சிறந்த மாநிலமாக இருந்தபடியாலும் மகா ஜீவ சமாதிகள் நிறைந்த ஊராக இருந்தபடியாலும் அந்த ஊரிலே வந்து அவர் சமாதி ஆக வேண்டும் என்ற ஒரு அனுக்கிரகம், ஒரு நிசப்தம், ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் இதே மாநிலத்தில் இருந்து தன்னுடைய ஜீவசமாதியை இங்கே அமைத்து கொடுத்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டு நம்மளையும் காத்து ஊர் மக்களையும் காப்பாற்றி எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே ஒரு பெரிய மகான், மலேசியாவிலே முதல் ஜீவ சமாதி என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பிற்பாடு தான் மற்ற ஜீவ சமாதிகளும் உண்டாகின. இதில் காரணம் என்னென்னு கேட்டால், 1860ஆம் ஆண்டிலே அவர் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார். வந்தபடியாலே அப்படியே பல ஊர் சென்று மலாக்காவை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு காரணம், மலாக்காவிலே ஏற்கனவே பல சமாதிகள் இருக்கின்றன. அதாவது புகழ்பெற்ற சமாதி என்று கேட்டால் பெரியமலை ஆண்டவர் கோவில் என்று சொல்லுவார்கள், புலாபுசா அப்படின்னு மலாயில் சொல்லுவாங்க. அது மலாக்கா மாநிலத்திலேருந்து ஒரு டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, கடலில் ஒரு தீவு. அந்த தீவில் வந்து அந்த காலத்தில் மலேசியாவுக்கு இஸ்லாம் பரப்புரை செய்வதற்காக வந்த மகாராஜாக்கள் அந்த தீவில் தங்கி இங்கே வந்து பரப்புரை செய்து கொண்டிருந்தார்கள், இஸ்லாமிய பரப்புரை. அப்படியே அவர்கள் தங்கியிருந்த அந்த தீவிலே சமாதி ஆகிவிட்டார்கள். அவருடைய செடியேறிய சமாதியெல்லாம் அந்த மாநிலத்திலே அந்த தீவிலே இருக்கின்றது. இப்பொழுது வந்தாலும் நீ மலாக்காவில் பார்க்கலாம். அதற்கு பெயர் புலாபுசா என்று சொல்வார்கள், தமிழிலே பெரியமலை ஆண்டவர் என்று சொல்வார்கள். அந்த மலையிலே பல சமாதிகள் 30 அடி 40 அடி 50 அடி 60 அடி என்று பெரிய பெரிய சமாதிகள்லாம் இருக்கின்றது. அங்கே வந்து இருந்து அங்கேருந்து மறுபடியும் இந்த மாநிலத்துக்கு வந்து இங்கே அவர் ஜீவ சமாதி ஆகிறதுக்கு காரணம் கூட ஒரு புகழ்பெற்ற சமாதிகள் இந்த ஊரில் இருக்கிறபடியாலும், அதோடு மலாக்கா சரித்திர புகழ் வாய்ந்த அங்துவா என்கிறடைய சமாதியும் மலாக்காவில் தான் இருக்கிறது. அதோடு நம்மளது முன்னாள் முப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற பரமேஸ்வரர் அவருடைய சமாதியும் மலாக்கா மாநிலத்தான் இருக்கின்றது. இப்படி பல புகழ்பெற்ற சமாதி, சைனாவில் வந்து அங்குலிப்போ அங்குஜிபாட் போன்றவர்களுடைய சமாதியும் மலாக்காவில் தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மாநிலமான மலாக்காவிலே நம்மளுக்காக வேண்டி வந்து இங்கே ஜீவ சமாதி ஆகியிருக்கின்ற நமது பெருமதிக்குரிய சன்னியாசி மகான் அவர்களுடைய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கொடுத்து வைத்தவர் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அவர் இங்கே வந்து சமாதி ஆவதற்கு முன்னாலே இங்கே வந்து பல மாநிலங்களை சுற்றி மலேசியாவை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், மலாக்கா ஒரு ஜீவ சமாதி நிறைந்த ஊர் என்றபடியாலும் அவருக்கு விருப்பமான ஒரு மாநிலமாக இருக்கிறபடியாலும் இங்கே வந்து இருந்திருக்கிறார்.
அப்படி வந்து இடத்துல 3 இடங்களில் அவள் முதல் தங்கியிருக்கிறார். முதல் இடம் வந்து கோயில் 10-12 முருகன் கோயில் இருக்கிற இடம். அது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே தங்கியிருந்திருக்காரு. அங்கே அவருக்கு சரியா வரல அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே அந்த ஆத்தோரமாக, அது பக்கத்தில் ஒரு ஆறு வந்திருக்கு, அந்த ஆறு ஓரமாக அப்படியே நடந்து இந்த பக்கத்தில் வந்திருக்காரு. அப்படி வரையில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் குருபோங். அந்த குருபோங் இடத்துல ஒரு சமாதி இருந்திருக்கு. அதாவது போர்ச்சுகீசியர்களுடைய சமாதிகள் அங்கே இருந்திருக்கு. அங்கே தங்கி இருந்திருக்காரு. அங்கே இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக அவர் அங்கேயும் ஒரு நினைவு சின்னத்தை வச்சு விட்டு அங்கேருந்து அங்கேயும் மனது ஒட்டாமல் அப்படியே நடந்து வரும்போது இந்த வழியாக வரும்போது வர்ற பாதைகளெல்லாம் ஜீவ சமாதிகளும் இடுகாடும் சுடுகாடுமாக இருந்திருக்கிறது. இதை பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு மனதில் ஏதோ ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த இடம்தான் நமக்கு சிறப்பான ஒரு இடம், இந்த இடத்துல ஜீவ சமாதி ஆனால் தான் நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்ற கருத்தினாலே அவர் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்கே வருந்த பொழுது எதிர்த்தாப்புல கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் மலைப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல ரப்பர் தோட்டம் இருந்துச்சு. அது செட்டியார்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டம். அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு செட்டியாருங்க இருந்திருக்காங்க. அப்பொழுது இந்த கம்பத்தில் உள்ள மலாய்க்காரவங்க தான் அந்த தோட்டத்தில் மரம் வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து அங்கே போய் கேட்டிருக்காரு, இந்த இடத்துல நம்ம மலை நல்லா இருக்குது, நாங்கள் தங்கலாமான்ட்டு. அப்போ இந்த கம்பத்து வாழ் மலாய்க்காரர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இது வந்து எங்களோட இடம் இல்லை, இது வந்து செட்டியார்களுக்கு சொந்தமான இடம். அவங்கெல்லாம் டவுனில் இருக்கிறாங்க, மாதைக்கு ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு வருவாங்க, அவங்கள நீங்கள் கேளுங்க, அவங்க சரின்னு சொன்னாக்க நீங்கள் தங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வச்சு அவர் அங்கே தங்கி இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் மலாக்காலேருந்து வந்த நகரத்தார் பெருமக்கள் அந்த இடத்துக்கு வரும்போது பார்வையிட அப்பொழுது சாமியார் சந்திரிச்சிருக்கிறாங்க. அப்போ சாமியார் அவர்கிட்ட ஏற்பட்டு பழக்கம் ஏற்பட்டு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இடத்துல தங்குவதற்கான அனுமதி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சொல்லியிருக்கா, சரி எங்களுக்கு இங்கே நம்ம ஆளுங்க யாரும் கிடையாது, எல்லாம் மலாய்க்காரங்க தான் இருக்காங்க, இந்த மலையை பார்த்துக்க தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, நீங்கள் இங்கே தங்கி நீங்கள் தோட்டத்தையும் பார்த்துக்க, இங்கே நீங்கள் இருக்கிறபடிக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு சாமியார் அங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடாகி அந்த மலையிலே ஒரு குடிசையை போட்டு கொடுத்து, அந்த மலையில் பெரிய பாறைக்கல் ஒன்று இருந்துச்சு, அந்த கல் மேலே ஒரு குடிசையை போட்டு அந்த கல் மேலே ஒரு சிவலிங்கத்தையும் உடைச்சி வச்சு ஒரு வேலையும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கையில் செட்டியார் வரப்போ அவர்கிட்ட பேச பழக அவர் வைத்தியமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. சித்தர் மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி எங்கள் ஊரில் ஜனங்கள்லாம் அவரை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பார்க்க வந்திருக்காங்க, வந்து பார்த்துருக்காங்க, அவருக்கு வைத்தியம்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் செஞ்சு அவர் நல்ல ஒரு அருள் பாலித்து கொண்டு வந்துருக்காரு. அப்படி போக போக கால ஓட்டத்தில் மலையில் ஏறி இறங்க அவருக்கு சிரமமாக இருக்கிறதாக சொன்னதுனால செட்டியார்கிட்ட கேட்டிருக்காரு, எனக்கு மேலே ஏறி இறங்க சிரமமாக இருக்குது, எனக்கு கீழே ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தால் கொடுங்க, நான் கீழே தங்கிக்கிறேன்ட்டு. அப்பொழுது இந்த இடமெல்லாம் வந்து மலாய்க்காரர்களுக்கு சொந்தமான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் அவருக்கு இடம் கிடையாது, மலை மட்டும்தான் செட்டியார்களுக்கு சொந்தம். அப்படி அவர் கேட்டபடியாலே இந்த இடத்துல அவர்களை வந்து அந்த இடத்த அவங்களுக்கு வாங்கி இந்த இடத்துல அந்த கோயில் உள்ளுக்கு வளாகத்தில் ஒரு இடம் இருக்குது, மூலையில் ஒரு வீடு இருக்கும், அந்த பின்பக்கம் எங்களுக்கு பின்பக்கம் இருக்குது. அந்த வீடை கட்டி கொடுத்து அதில் அவர் தங்கிக்கிட்டு சுவாமியை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் இருந்து உட்காந்துருக்கு எழுத்தாவில் இருக்கிற இடம், அதெல்லாம் சுவாமியை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு கோயிலை பார்த்துக்கிட்டு, கோயிலில் இடத்த பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி கால ஓட்டத்தில் அவர் போகும்போது கிட்டத்தட்ட 1860 1870 80 வரைக்கும் அவர் இங்கே இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த காலத்தில் அவர் ஜீவ சமாதி ஆகிற காலம் வந்த உடனே அவர் செட்டியா பெருமாள்கிட்ட கூட்டு சொல்லியிருக்காரு, நான் வந்து சமாதி ஆக போகிறேன், எனக்கு காலம் வந்துருச்சு, ஸோ என்னை இங்கே வந்து ஒரு சமாதி பண்ணி இந்த இடத்த நீங்கள் வச்சு பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தபடியாலே அவரும் சரி நீங்கள் சமாதி ஆகிறதுக்கு இடத்த சொல்லுங்கன்னு கேட்க சுவாமிக்கு இடப்பக்கம் இப்போ சமாதி இருக்கிற இடத்த காட்டியிருக்காரு. அந்த இடத்த எனக்கு சமாதி பண்ணிடுங்க, சுவாமியை வலது பக்கம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும், சித்தியும் கிடைக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் சமாதி ஆகிறதுக்கு ஏற்பாடாயிருக்கு. இறங்கி உட்கார்ந்து சமாதி நிலைக்கு போன பிற்பாடு அவர் அங்கே சமாதி பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிராத்தம் நமக்கு செட்டியார் சமூகத்துக்கும் நம்மளுடைய இந்தியர்களுக்கும் இந்த மலாக்கா மாநிலத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதன் பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அப்படியே சமாதி நிலையில் இருந்திருக்கு. இந்த கோயிலும் சுவாமி அந்த இடத்துல வச்சு அப்படியே இருந்திருக்கு. வர்ற போகிறப்போ விளக்கு போடுறதும் சாமி கும்பிட்றதுமா இருந்திருக்கிறாங்க. இதுதான் நடந்த விஷயம். இப்படி இந்த இடத்துல வந்து அவர் சமாதியான பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 15 வருஷம் சும்மாவே இருந்திருக்கிறா, வந்து சாமி கும்பிட்றது போகிற வந்துருமா இருந்திருக்கு. அப்போ கால ஓட்டத்தில் அவங்க மலாக்கா டவுனில் செட்டியாருங்க கோயில் கட்டுறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இடங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அங்கு அவர்களுக்கு சரியாக அமையவில்லை. அதன்படியாலே அவர்கள் வந்து
மலாக்கா சன்னாசி மலை ஆண்டவரோட வாழ்ந்த இடத்துல கோயிலை கட்டுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்தபடியாலே இவரும் கனவுல போய் நகரத்தார் பிறை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாராம், இந்த மாதிரி நீங்கள் ஏன் கோயில் கிட்ட கிடந்துடுறீங்க, நான் தான் இங்கே சமாதியாக இருக்கேனே, இதே இடத்துல உங்களோட கோயிலை வந்து அமைக்கலாமே, அமைச்சு இங்கேயே வழிபாடு செய்யலாமே அப்படின்னு நகரத்தார் முதலாளிமார்கள்ட்ட போய் கனவுல சொன்னதாகவும், இதை வச்சு அவர்கள் வந்து இந்த இடத்த பார்த்து ஒரு சின்ன ஆலயமாக அமைப்போம் என்று இப்போ சமாதியாக இருக்கிற இடத்துல ஒரு கொட்டகை, ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல ஒரு கொட்டகை போட்டு வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து 1890களில் நடந்திருக்கு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கையில் மலாக்கா மாநிலத்தில் அவர்கள் வாணிபம் செய்வது டவுனுக்குள்ளே தான். மலாக்கா மாநிலத்தில் பட்டணத்துள்ள தான் அவர் வாணிபம் செய்கிறவங்க. அந்த வாணிபம் செய்வதற்கு மலாக்கா டவுனுக்குள்ளே தான் அவருக்கு வசதி அப்படின்னு அவர் கிட்டங்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே கோயில் கட்ட முடியல. ஆனால் ஆண்டவருடைய பிராப்தம் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த இடத்துல அவர் ஆலயத்தை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து 1890க்கு பிற்பாடு இங்கே ஒரு சிறிய ஆலயத்தை அமைச்சு மாசி மகம் என்கின்ற திருவிழாவை நடத்துவதற்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க அந்த பெரியமலை ஆண்டவர் கோயில் தான் போய் சிட்டாரு பூரா திருவிழா நடத்திருக்காங்க. எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணி சிறப்பான முறையிலே திருவிழா நடத்திருக்காங்க. அந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறபடியோ போது இங்கே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து இங்கே ஆலயத்தை அமைத்தபடியாலே இந்த கோயிலிலே அந்த திருவிழாவை இங்கே வந்து நடத்துவோம் என்று சொல்லி இங்கே வந்து நம்மளும் முறைப்படி கோயில் அமைத்து ஆகம முறைப்படி கோயிலை செய்து வைத்து சிறு தொழிலாக சிறு கோவிலாக ஆரம்பித்து ஒரு பெரிய அளவிலே திருவிழா மாசிமக திருவிழாவை நடத்துவதற்கு ஏதுவாக 1890களிலே ஒரு சிறு ஆலயத்தை அமைத்தார்கள். அதன்படி இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட பிற்பாடு சுவாமிக்கு தேவையான அத்தனை உபகரணங்களையும் செய்து வெள்ளித்தேர் செய்து சுவாமி தங்க அக்கிரகங்கள் செய்து சுவாமியை உற்சவமூர்த்தி முருகப்பெருமானாக செய்து இந்த ஆலயத்தில் நிறுவி இந்த ஆலயத்தை பெரிய அளவிலே இன்றளவுக்கு பெரிய அளவிலே பேச்சு நடத்துவதற்கு காரணமாக இருந்த அந்த சன்னியாசி மகானுடைய கிருபையினாலே சகல வைபவமும் சைபாக்கியம் கிடைக்கப்பெற்று இந்த ஆலயம் இன்றளவும் பெரிய அளவிலே பேசப்படுகிறது என்றால் அதுக்கு காரணம் இந்த சன்னியாசி மகான் அதை எடுத்து இயம்பி இன்று மலாக்கா மாநிலத்திலே ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக அமைத்து மலேசியாவிலே ஒரு ஜீவசமாதி என்று புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக அமைத்து கொடுத்த நமது நகரத்தார் பெருமக்களுடைய தயவின் காரணமாக இன்றும் இந்த ஆலயம் வெகு சிறப்பாக வெகு விமர்சையாக மென்மேலும் பெரிய வெற்றி பாதையோடே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நீங்கள் வந்து இங்கே பார்த்தால் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். இந்த ஆலயத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். இதற்கு காரணமான நகரத்தார் பெருமக்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த இடத்திலே பணி செய்வதற்கு எனக்கும் அவர்களும் நன்றி சொல்லி இதை சொல்வதற்கு பெருமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றே உண்மையை சொல்லுகின்றேன். இது ஆண்டவருடைய அனுக்கிரகத்தாலே நடந்த ஒரு விஷயம்தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் என்று கேட்டால் சுயம்புவாக உருவாகக்கூடிய ஆலயங்கள் ஒன்று உண்டு, மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஆலயங்கள் ஒன்று உண்டு, மற்றபடி இயற்கையாகவே மகான்களால் உருவாக்கப்பட்ட ஆலயங்களும் உண்டு. அப்படி பார்க்கையிலே இந்த ஆலயம் ஒரு மகானாலே உருவாக்கப்பட்ட ஆலயம். அப்படி இந்த ஆலயம் உருவானதுனாலே இந்த ஆலயத்துக்கென்று தனிச்சிறப்பு உண்டு. மற்ற மாநிலங்களிலே நம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் போல இல்லாமல் மகானாலே உருவாக்கப்பட்டு இன்றளவு மிக சிறப்பாக, அதுவும் இந்த மலாய்க்காரர்கள் வாழ்கின்ற ஒரு கிராமத்து உள்ளே இவ்வளவு பெரிய ஆலயம் இருக்கிறது என்றால் மலேசியாவிலே இருக்க முடியாது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அது இன்றளவும் எந்த ஒரு தவறும் இல்லாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நல்ல விதமாக ஆண்டவனுடைய கிருபையால் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த சன்னியாசி மகானுடைய ஆதரவும் இந்த கம்பத்து வாழ் மக்களுடைய ஆதரவும் தான் நமக்கு பெரிய உறுதுணையாக இருந்திருக்குது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அந்த வகையிலே இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவனுடைய எதை வேண்டு கேட்டாலும் அவர்களுக்கு கிடைப்பதாகவே சொல்லுகின்றார்கள். அது நாங்களும் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படி வந்து அவர்கள் வேண்டி அவர்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை அனுக்கிரகங்களும் கிடைத்து கொண்டிருப்பதாகவே வருகின்றவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது பக்தர்களுக்கே தெரியும். இதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் நாங்கள் இதே இடத்துல லயித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியாலே ஒரு படி எங்களோட மேலான மக்கள் வந்து கும்பிடும் போது அவளுக்கு தான் அந்த உடலை தெரிஞ்சு கொள்ள முடியும். நாங்கள் கூடவே இருக்கிறதுனால அவரை பற்றி எங்களுக்கு அந்த பெருமை அவ்வளோவா தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் வருகின்ற பக்தர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த ஒரு பெருஞ்செல்வம் அவர்கள் கிடைக்கின்றது. அவர்கள் அதனாலே பெறுகின்ற கீர்த்திகளும் பெருசாக இருக்கின்றது. அதை வந்து இங்கே சொல்லும்போது எங்களுக்கே பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆண்டவர் இன்றளவும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டு எங்களையும்
வாழ வைத்து கொண்டு எல்லோரையும் காத்து கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு இன்றளவும் இந்த ஆலயம் பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு இந்த சன்னியாசி மகான் தான் காரணம். அவர் வேண்டுவோருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அவருடைய நாமத்தை ஜெபித்தாலே பெரிய புண்ணியம். காரணம், நமக்கு தெரிந்த ஒரு மகான் அப்படி என்று சொன்னால் மலேசியாவிலே இவர்தான் முதல் மகானாக இருக்க முடியும். எப்படி வள்ளலார் ராமலிங்க வள்ளலார் வாழ்ந்தாரோ வடலூரிலே, அதுபோல இவர் இங்கே மலேசியாவிலே வாழ்ந்து மறைந்து இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய மகான் சன்னியாசி மகான். மற்ற ஆலயங்களில் இப்பொழுது ஜீவ சமாதிகள் இருக்கின்றன. ஆனால் முதல் ஜீவ சமாதி என்று சொல்ல போனால் நிச்சயமாக எனக்கு தெரிந்த மட்டிலே இந்த சன்னியாசி மலை ஆண்டவருடைய ஜீவ சமாதியாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் அவர் நமக்கு கொடுத்த சன்னியாசி மலை ஆண்டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆண்டவர் உள்ளே மூலஸ்தானத்தில் இருக்கின்றார். அவர் லிங்க வடிவத்திலே நமக்கு காட்சி கொடுக்கின்றார். மலேசியாவிலே லிங்க வடிவத்திலே முருகனாக காட்சி கொடுக்கின்ற ஒரு ஆலயம் சன்னியாசி மலை ஆலயம்தான். மற்ற மாநிலங்களிலே முருகன் இருப்பார், தண்டாயுதபாணி இருப்பார், அம்பாள் இருக்கும், முருகன் எல்லா விதமான தெய்வங்களும் இருக்கும். ஆனால் மலாக்கா மாநிலத்தில் மட்டும்தான் சிவலிங்க ரூபத்திலே முருகனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்க ஒரு உபாயம் அபயம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற உருவம் சிவலிங்கமாக தோன்றினாலும் அது முருகனுடைய அருளோடே நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகையாலே இங்கே வருகின்ற அவரை சோமஸ்கந்தர் என்ற நாமத்தோடு வழிபாடு செய்யலாம். சோமனும் ஸ்கந்தனும் சேர்ந்த ஒரு வழிபாட்டு முறை இந்த சன்னியாசி மலையில் இருக்கின்றது. சோமன் என்றால் சிவபெருமான், ஸ்கந்தன் என்றால் முருகன். முருகன் சிவனுடைய உள்ளத்திலிருந்து அவருடைய ஆன்மாவிலிருந்து புறப்பட்ட ஒரு அக்னிதான் முருகனாக பிறந்தார். அந்த அக்னி ரூபமாகவே இங்கே காட்சி கொடுக்கின்றார். அக்னி ரூப சிவலிங்கமும் அதிலிருந்து தோன்றிய உருவமாக முருகனும் இங்கே காட்சி தருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மகா ஆலயமாகவே எனக்கு தோன்றுகின்றது. மக்களுக்கும் அப்படித்தான் தோன்ற வேண்டும். நிச்சயமாக அதுதான் உண்மையான சம்பவம் கூட. அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே மாசி மகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திருவிழா வருடா வருடம் தைப்பூசத்துக்கு அடுத்த திருவிழா மாசி மாதத்திலே வருகின்ற மக நட்சத்திரத்திலே வருகின்ற பூரண சந்திரனத்திலே இங்கே திருவிழா நடைபெறும். அது வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. மலாக்காவிலே பெரிய திருவிழா என்று சொல்லப்போனால் நமது மாசி மக திருவிழா தான். மலேசியாவிலே தைப்பூசத்துக்கு அடுத்து, பினாங்குக்கு அடுத்து, சுங்கைப்பட்டாணிக்கு அடுத்து, மாரானுக்கு அடுத்து மகா பெரிய திருவிழா என்று சொன்னால் மலாக்கா சன்னியாசி ஆண்டவர் கோயில் திருவிழா தான். அந்த 4-5 கோயிலை தவிர்த்து அடுத்த திருவிழா மலேசியாவிலே நம்ம கோயில் திருவிழா பெரிய திருவிழா. 1,00,000 பேர் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைந்த ஒரு பெரிய திருவிழா. நூற்றுக்கணக்கான கடைகளோடு சேர்ந்து பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்ற எல்லோரும் போட்டி வழங்கக்கூடிய ஒரு மகா பெரிய திருவிழா அந்த மாசி மக திருவிழா. மலாய்க்காரர்கள் நம்ம இந்த ஆலயத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த ஜீவ சமாதி ஆகிய சன்னியாசி மகானே காரணம். அவருடைய அந்த அருள் பாலிப்பினாலே தான் இன்றளவும் நமக்கும் நமது இந்திய சமுதாயத்துக்கும் இந்த கோவிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாது இன்றளவும் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த சன்னியாசி மகான். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய வடயத்தை கட்டி காத்து இன்றளவும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது வைத்திருக்கின்ற நகரத்தார் பெருமாளுக்கும் நாம் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். அவர்களே என்றால் இந்த இடத்துல ஆலயமே இருந்திருக்காது. அதுக்கு காரணம் முதலானவர் சன்னியாசி மகான். அதுக்கு அடுத்த காரணமாக நமது மலாக்காவால் நகரத்தார் பெருமக்கள் தான். அதை இன்னும் நாம் மறக்காமல் இந்த ஆலயத்துக்கு அவருடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொண்டு எல்லோருமாக அவரை வணங்கி அவருடைய அருட்கடாட்சம் பெற வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதற்கு காரணம் இந்த ஆலயத்திலே பல ஆண்டு காலமாக வேலை செய்வதனாலே அவரை பற்றி ஓரளவு எனக்கு தெரிந்த உண்மைகளை இங்கே பேசியிருக்கிறேன். இதற்கு மேலே அவருடைய சரித்திரம் தெரிந்தவர்கள் இருந்தால் தாராளமாக சொல்லலாம். எனக்கு தெரிந்த மட்டிலே எனக்கு தெரிந்த சரித்திரத்தை நான் சொல்லிவிட்டேன். அப்படி வந்த மகான் இந்த சன்னியாசி மகான். அவருடைய கீர்த்தி இங்கே நடமாடுகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியும், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தெரியும். இங்கே பறவைகள், உயிரினங்கள், பலவிதமான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக, ஒரு சோலையாக, ஒரு பூந்தோட்டமாக, ஒரு அழகிய வனமாகத்தான் இது இருக்கின்றது இன்றளவும். அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்கு வந்தால் தான் தெரியும், வெளியேந்து பார்த்து தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தவம் இந்த மகான் வாழ்ந்த இடம். அந்த தவத்திலே இன்று உட்கார்ந்து நாங்கள் பேசுகிறோம் என்றால் அதற்கு நாமும் தவம் செய்திருக்க வேண்டும், பண்ணியிருக்கிற நீங்களும் தவம் செய்திருக்க வேண்டும். இதை பேட்டி இருக்கின்ற இந்த அண்ணனும் நிச்சயமாக ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே எல்லா புண்ணியம் கிடைக்கப்பட்ட எல்லோருக்குமாக இருந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்க சன்னியாசி மகானை வணங்கி அவருடைய அருளாசி பெறவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதை விட மேலும் சரித்திரங்கள் நிறைய இருக்கின்றது. சொல்ல வேண்டுமென்றால் நிறைய போய்கொண்டே இருக்கும். அதுக்கான நேரமும் போதாது.
இதுக்கான ஆதாரங்கள் உண்மையிலே இருக்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். மேலும் உங்களுக்கு எதுவும் தெரியணும்னாக்க நீங்கள் நிறையா கோயிலுக்கு வரலாம், வந்து எங்களை பார்க்கலாம், இல்லை இருக்கிறவங்கக்கிட்ட கேட்கலாம். குருமார்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பார்த்து கேட்கலாம், அந்த வரலாறை சொல்லுவாங்க. இதுபோல் இன்னும் பல அன்பர்கள் இந்த வரலாற்றை எடுத்து நமது டிவி சேனல்களில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு அன்பர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து நம்மளுக்கு கேட்டு இதை எடுத்திருக்கிறாரு. அவருடைய கிருபையாலே இந்த ஆண்டவருடைய பெருமை இன்னும் மேலும் சிறக்க எல்லா இடத்திலும் ஒளிபரப்பாகி இந்த கோயிலுடைய புகழ் மேன்மேலும் வளர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. பகவானுடைய ஆசையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எதிர்த்தாப்புல அவரோட சமாதி இருக்குது. அவரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். அவரோட பெருமையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவரும் நிச்சயமாக அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். நான் இங்கே பொய் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் பொய் சொன்னால் அந்த தண்டனை எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அவரை பற்றி பெருமை பேசுவதற்கு எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அவருடைய பெருமையை உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். அவர் வந்து நடமாடினார், அவர் என்கிட்ட வந்து அப்படியெல்லாம் பொய் சொல்ல நாங்கள் விரும்பவில்லை. அவர் இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும், அவருடைய ஆன்மா இங்கே லைத்திருக்கிறது என்பதும் எங்களுக்கு தெரியும். அதை நீங்களே வந்து உணர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது நான் வந்து உங்களுடைய கட்டுக்கதையாகவோ இல்லை ஒரு விருப்பத்தகத பெருமையை எடுத்து சொல்லி நான் அவருடைய பெருமையை பேச விரும்பவில்லை. அவருடைய உண்மையான சரித்திரம், உண்மையான வரலாறு, உண்மையான அன்பு, ஆதரவு எல்லாமே இந்த கோயில் நிறந்திருக்கு என்பதை நீங்கள் வந்து உணர வேண்டும். அப்பொழுதுதான் கோயிலோட வரலாறு பெருமை உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே எங்களுக்கு கிடைச்ச இந்த வரப்பிரசாதம், அவரை பற்றி பேசுறதுக்கே எனக்கு பெருமை தான். அவரை பற்றி நான் பேசுகிறேன்னா அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், இல்லைன்னா அந்த கொடுத்து வச்சுருக்க முடியாது. இந்த வயதுலேயே நாங்கள் உட்காந்து பேசுகிறோன்னா அதுக்கு அவருடைய அருள் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சன்னியாசி மலை ஆண்டவர்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம்னு சொல்லிடுறேன். இது வந்து எப்படின்னு கேட்டால், இந்த ஆலயம் வந்து உருவாகும் போது வெறும் மலை காடுகளாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஆண்டவருக்கு எப்படி பேர் வச்சு இந்த ஆலயத்தை எப்படி அழைப்பது என்றது நகரத்தார் பெருமக்களுக்கும் இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு ஒரு வினா இருந்துச்சு. அப்படி இருக்கிறச்ச இந்த ஆலயத்தை சன்னியாசி மகான் உருவாக்குனதுனால அவர் வந்து ஏற்கனவே பெரியமலை ஆண்டவர்னு சொல்லுகிறேன்ற அந்த புலாபுசாரில் போய் கும்பிட்டு வந்தபடியாலே அங்கே வந்து அந்த பெரியமலை ஆண்டவர்ங்கிற நாமத்தோடு அந்த கோயில் விளங்கியதாலையும், அந்த சமாதிகளை ஆண்டவர் என்ற பேரிலே கும்பிட்டதாலையும், அவர் அங்கே போய் வந்து போனதாலேயும், நகரத்தார் அங்கே அந்த திருவிழாவை நடத்தினதுனாலேயும் அதை வைத்து இந்த ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு பேர் வச்சது சன்னியாசி. அவருடைய பேர் தெரியாது, பொதுவாக சாமியார்கள் சன்னியாசி என்று சொல்லுவோம். அவர் வச்சு கும்பிட்ட சுவாமி நடுவில் இருக்கிறாரு. அவர் முருகனாகவும் சிவனாகவும் பார்க்கல, ஆண்டவருங்கிற பொதுவான நாமத்தாலே சன்னியாசி மலையில் குடியிருந்தார். அந்த மலையும் கொண்டாந்து சேர்த்து சன்னியாசி மலை ஆண்டவர் அப்படின்னு மூணையும் சேர்த்து சன்னியாசி மலை ஆண்டவர் ஆலயம்னு பேர் வச்சாங்க. ஆகையாலே இந்த ஆண்டவர் மலையில் குடியிருந்தபடியாலே அந்த மலையும் விடக்கூடாது, அவர் போய் வந்த நகரத்தார்கள் செய்து பெருமையை சேர்த்த பெரியமலை ஆண்டவருடைய பேரையும் விடக்கூடாது, இந்த ஆலயத்தோட இடத்தையோட சிறப்பையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சன்னியாசி மலை ஆண்டவர் என்ற நாமத்தை சூட்டி இன்றளவும் அந்த பேர் நிலைத்திருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு வாங்க போங்க, முருகனுடைய அருளும் கிடைக்கும், ஆண்டவனுடைய அருளும் கிடைக்கும், சிவனுடைய அருளும் கிடைக்கும். எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நமக்கு பிரதானமான தெய்வம் என்று கேட்டால் சிவபெருமான் தான். அவருள்ளேருந்து வெளிவந்தது தான் அமைத்த சுவாமிகள் அமைத்த முகூர்த்தங்கள் எல்லாமே. ஆக பிரதானமான சிவனை வணங்கி அவனுள் இருக்கின்ற முருகனையும் வணங்கி அவருடைய அருள் பிரசாதம் நமக்கு கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. அதுவே எனக்கும் ஆசை. ஒரு காலத்தில் ஒரு பெரிய மலாய்க்காரங்களோட கம்பமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற ஆலயம் புது தோற்றம். 2014க்கு முன்னாடி இந்த ஆலயம் வந்து பழைய தோற்றத்தை, பழைய தகர கொட்டகை, ஓட்டு கொட்டகை தான் இந்த கோயில் பூரா. இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம்னு ஒரு பெரிய அளவில் நடத்தினதே 2014 தான். அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது கிடையாது. சும்மா சாமியை வச்சு கும்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. சும்மா சாமியை பிரதிஷ்டை பண்ணி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த கும்பாபிஷேகம் இந்த கோயில் நடந்ததே இல்லை. ஆனாலும் இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சம் எல்லாமான கீர்த்தியும் இந்த ஆலயத்தில் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நான் 15 வயசுலேருந்து இந்த கோயிலை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய 15 வயசு ஆரம்பத்துலேருந்து இந்த கோயிலை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த ஆலயம் வந்து ஒரு பெரிய அளவில் சிறப்பான கும்பாபிஷேகம் எதுவுமே நடந்தது கிடையாது, நடத்துவதற்கான அறிகுறி இருந்ததில்லை. ஆனால் அந்த ஆலயத்தை ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்நேரம் வரைக்கும் இந்த ஆலயம் பெரிய புகழோடு தான் இருந்துச்சு. ஆண்டவர் வந்து இங்கே அடங்கி இருக்கிறதுனால ஒரு படியாலே இந்த ஆலயம் எப்பயுமே ஒரு பெரிய கீர்த்தியான ஒரு இடமாகவும் ஒரு பெரிய ஒரு அனுகூலம் கூடிய ஒரு பூமியாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த ஆலயம் வந்து ஒரு காலத்தில் கம்பமாக இருந்தபடியாலே இந்த இப்போ தான் நீங்கள் பார்க்கல இந்த ஆலயத்தில் அழகாக இருக்கிறது.
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மணல் மேடும் புல் தரையுமா தான் இருந்துச்சு. சில இடங்கள்லாம் அழகாக கொண்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது புது ஆலயம், புதிய தோற்றம். 2014 பிற்பாடு, 2014 முன்னாடி பழைய ஆலயம், அதோட மதிப்பு அழகே வேறு தான். அதை நீங்கள் சமயத்தில் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம், யூடியூப்பில் அதை போடுவாங்க, நீங்களே பார்த்துங்க. அப்படி இருந்த ஆலயத்தை 2014 போட்டு தான் திருத்தி அமைச்சு ஓரளவு பெருசாக பண்ணி முதல் கும்பாபிஷேகம் 2014 பண்ணது. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண கிடையாது. சுவாமிக்கு பூஜை, அலங்காரம், திருவிழா இதுதான் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த அளவில் எந்த ஒரு கும்பாபிஷேகமும் நடத்தாத ஒரு ஆலயம் மிக சிறப்பாக இருக்கிறது என்றால் அது மலேசியாவில் இந்த ஆலயமாக தான் இருந்திருக்க முடியும். வேற எந்த ஆலயம் அப்படி இருந்திருக்க முடியாது. எல்லா ஆலயங்களையும் 12 வருஷம் ஒரு கும்பாபிஷேகம், 12 வருஷத்துக்கு அவர் பெரிய அளவில் எவ்வளோ ஏற்பாடு செய்வாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் அந்த மாதிரி நடந்தே கிடையாது. 100 ஆண்டு காலம் அப்படியே இருந்தது தான். மக்கள் மட்டும் கூடி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கில் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க, வருவாங்க. திருவிழா பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 2014 உட்பட்டு தான் அந்த ஆலயத்தை திருத்தி அமைத்து ஒரு பெரிய அளவில் கும்பாபிஷேகத்தை நாங்கள் பண்ணோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு பெரிய ஆலயமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா அது எல்லாருக்கும் பெரிய ஒரு நட்டில் ஒரு விஷயமா தான் இருக்கணும். அதுக்கு எடுத்தாப்புலே இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அது மலாய் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் ஆலயத்துக்கு முன்பாக இருப்பது பெரிய விசேஷம். பின்னாடி இடுகாடு இருப்பது அதோட பெரிய விசேஷம். கோயிலை சுற்றி இடுகாடு தான். மலாய்க்காரன் இடுகாடு, சீனர் இடுகாடு, கிறிஸ்தவர் இடுகாடு. கோயிலை சுற்றி வெறும் சமாதிகள் தான். நடுவில் தான் நம்மளோட சமாதி இருக்குது. ஆக இந்த ஆலயத்தை சுற்றி எல்லாமே ஜீவ சமாதி. நடுவில் ஆன்மா லயித்திருக்கிற ஒரு இடமாக இறைவன் ஆட்கொண்டு இங்கே அமைந்திருக்கின்றார். ஆகவே பரமாத்மா இங்கே, ஜீவாத்மா வெளியே. ஆக இந்த ஆலயத்தை சுற்றி ஜீவாத்மாக்கள் நிறைந்த ஒரு இடம். அதை உள்ளே இருந்து ஆட்கொண்டு நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிற சன்னியாசி என்ற மகானும், பரமாத்மாவாக விளங்கக்கூடிய முருகன் என்ற மகானும், சிவனாக விளங்கக்கூடிய சோமஸ்கந்தரும் நமக்கு அருள்பாலித்து இந்த ஆலயத்தில் இருந்து நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாமெல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். அந்த வகையிலே எதிர்த்தாவளே சரஸ்வதி குடியிருக்கின்றார். சுற்றி ஜீவாத்மாக்கள் குடியிருக்கின்றது. நடுவிலே மையப்பகுதியிலே இந்த ஆலயம் வெகு சிறப்பாக அமைந்து இவ்வளவு பெரிய இடத்தையும் நமக்கு தந்து நம்மளை ஆட்கொண்டு இருக்கின்றார் சிவ சன்னியாசி மலை ஆண்டவர். அந்த வகையிலே இந்த ஆலயத்தின் பெருமைகளை நீங்கள் வந்து நேரடியாக உணர்ந்தால்தான் இந்த ஆலயத்தோட பெருமை தெரியும். அதை வந்து நீங்கள் நேரடியாக பார்த்து உணர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. வந்தாக நாங்கள் இந்த ஆலயத்தை நிச்சயம் சொல்லுவோம், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையிலே இந்த எடுத்து நமக்கு இந்த ஆலயத்தை பற்றி பேட்டி எடுத்து போடுகின்றதுக்கு இந்த சமயத்தை நிச்சயமாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் இந்த ஆலயத்தின் பெருமையை மிகவும் சிறப்புற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரு தயாளன் அவர்கள் இங்கே வந்து அமர்ந்து இந்த பேட்டியை சிரமம் பாராது எடுத்து இதை ஒளிபரப்பு செய்வதற்காக அவருக்கும் ஆண்டவர் அருள் பாலித்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் இது கிடைக்காது, அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவர் வந்து இந்த பாக்கியத்தை செய்கிறாரு. அந்த வகையில் அவர் எப்போதும் இன்புற்று வாழ அவரை வாழ்த்தி அந்த ஆண்டவருடைய அருள் பிரசாதம் எப்பவுமே அவர் கிடைக்கும் என்று சொல்லி அவருடைய வாழ்விலே இன்னும் சுவிச்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். என்னுடைய ஆசையும் அதுவே தான். நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுவே என்னுடைய வேண்டுகோள். அன்பான சன்னியாசி ஆண்டவர் நமக்கு அதை வழங்குவார் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதீவதே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி.